எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப நல்ல பையன். நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன் சார். அவங்களுக்காக நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன். நீ நீயா இரு, நான் நானா இருக்கேன். நீயும் அப்படி இருப்பியாமோ? 4.5 வருஷம் லவ். நான் லெட் டவுன் பண்ணிட்டேன் அவங்கள. பேசிக்கா நான் தான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. டில் மை லைஃப் எண்ட்ஸ் என் மனசுல நீ எப்பவுமே இருப்ப. அவங்க அதை முடிக்கும் போது இப்போ வரைக்கும் ஏத்துக்க முடியல. நான் பர்சனா நான் வந்து வேற மாதிரி மாறிட்டேன். ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டேன். இந்த அளவுக்கு டாக்ஸிக்கான பிறகு என்னால் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது. கால் பண்ணிட்டு இருப்பேன். அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுவேன். ரொம்ப கெஞ்சுவேன். எங்கெல்லாம் போறாங்களோ அங்க போயிட்டு அவங்கள போயிட்டு இல்ல போ அதை சரி பண்ணலாம்னு சொல்லுவேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அடுத்த நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் அவன் மூஞ்ச பார்ப்பேன். அவங்களுக்கு அதை சரி பண்ணணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் போயிடுச்சு அவங்களுக்கு. என்னால அதை இன்னும் ஏத்துக்க முடியல. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இந்த விஷயம் பண்ணாத, எனக்கு பண்ணா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்னு சொன்னாங்க. நான் அந்த விஷயம் போய் பண்ணிட்டேன். ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு தடவை உடைஞ்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியும். ரொம்ப டாக்ஸிக் ஆயிட்டேன். எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? ஒரு 8 மாசமா நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்ட்டு. யாராவது ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க இவங்க மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சு வச்சிருப்போம். எல்லாருக்கும் கால் பண்ணி இல்ல எனக்கு ப்ளீஸ் கால் பண்ண சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால அவங்களும் பாதியில விட்டுட்டு போகும்போது உடைஞ்சிரும் சார். திரும்ப கை கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. இதுல இருந்து வெளில தான் வந்து ஆகணும். எனக்கு அது வர தெரியல. கடைசியா ஒரே ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. எப்படி இருக்கணும்னு நினைக்கியோ அப்படி இரு. அதுல லிமிட்டே வேண்டாம். அதுல ஒரு எண்டு வரும்போது உனக்கு ரியலைஸ் வந்துடும். அறிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, பார்த்து நடந்துக்கோங்க. எங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டு ஒரு 8 வருஷமா பிரிஞ்சுதான் லைக் படிக்கிறதுக்காக இங்க வந்தேன், வேலைக்கு வந்தேன். ஹோம் சிக் அப்படின்ற அந்த ஃபீல் இல்ல. எல்லாமே அந்த பையன் தான் கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்ற எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்கு. நீ நீயா இரு, நான் நானா இருக்கேன். வெளியில வர முடியலையே, ஏன் சரி பண்ணிருக்கலாமே இவ்வளவு வருஷம். வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? உனக்கா நான் எதுவும் மாத்திக்கல, எனக்கா நீ எதுவும் மாத்திக்குவாங்க. ஆட்டோல ஏறி போவேன். ஆட்டோனாலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இவ்வளவு அழாத, நீ இதை விட உனக்கு பெட்டரா வரும். எனக்கு லவ் என் வாழ்க்கையிலையும் வந்து இப்போ எல்லாமே போயிடுச்சு. எனக்கு தெரியும் இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப ரியலைஸ் பண்றேன், எனக்கு அவங்க வரணும், நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன். நான் இப்போ அப்படிதான் இருந்தேன், இருப்பேன். யாரும் பேச இல்லைன்னு நினைக்கிறியா? நாங்க வரவா யாராவது பலையா உனக்கு நல்ல மனசு, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். கார்டியனா கூட இல்ல, அஸ் a friend நான் வர்றேன், அவரோட பேசுறேன். விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். உங்க பேருமா? யாமினி. யாமினி 9 மாசத்துக்கு முன்னால எப்படி இருப்பா? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா. இது லவ் கிடையாது பாரி, இது வலி. யாரா இருக்க ஆசைப்படுறீங்க அப்போ? சந்தோஷமா, போல்டா, நான் நினைச்சதை செய்யணும். காதல் தர வலியையும் தாங்குற சக்தி எனக்கு இல்லை. ஒரு இடத்துக்கு வெளியில போனாலோ சாப்பிட போனாலோ அவங்க ஞாபகம் தான் வருது. 3 வருஷம் கழிச்சு வந்து நான் இருக்கேன்னு சொல்றீங்க, இத்தனை நாள் எங்க போயிட்டேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப நல்ல பையன். நான் இங்க பக்கத்துல தான் இருந்தேன், நீ ஏன் பேசணும்னு ட்ரை பண்ணவே இல்லை. இப்போ நீங்க என்ன கேக்குறீங்க? இன்னொரு வாய்ப்பு கேக்குறீங்களா இல்ல அடுத்து என்னன்னு யோசிக்கிறீங்களா? இன்னொரு வாய்ப்பு. ஃபீலிங்ஸ்லாம் போயிடுச்சோ. அவங்க வேலை செய்யற இடத்துல போய் திடீர்னு போய் நின்னுட்டேன். ஓகே, இதே வேற யாரா இருந்தாலும் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. நான் உனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கால் பண்ணேன், மெசேஜ் கூட அனுப்பியிருந்தேன். அட்லீஸ்ட் அந்த பையன் என்னை மீட் பண்ணி நீ இப்படிலாம் பண்ணாத, எனக்கு அவன் அந்த அட்லீஸ்ட் அந்த ஸ்பேஸ் கொடுத்தான். சரி, நீ எப்படி இருக்க அதை சொல்லு. பேசாம அவனே கல்யாணம் பண்ணிருக்கலாம். நீங்க பண்றது காதலா சித்திரவதையா? சித்திரவதை தான் பண்றேன். எல்லாரையும் வாழ்க்கையில எதுக்கு சந்திக்கிறோம், பழகுறோம், விட்டு விலகுறோம்னு எதுவுமே தெரியும். தவறுன்னு தெரிஞ்சு நீங்க வெளியில வர முடியல, நீங்க தானே உள்ள மாட்டிருக்கீங்க. ஆனா என்னால அவளை மறக்க முடியும். என்னை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. பட் போக 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 அந்த பொண்ணு வந்து ஓவர் பொசசிவ் ஆகவோ. வேண்டாம், எதையும் சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன். லைக் ஓகே ஃபைன், எனக்கு நீ வேண்டாம். நீ வேணாம் பாரி. அவர் சொன்னது சிலது அவங்களுமே சொன்னாங்க. ஸ்பேஸ் கொடுங்க. போன 4 வருஷமா எனக்கு நானே சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கேன். ஸ்பேஸ் கொடுத்திருந்தா என்னை பத்தி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து வரைக்கும் கால் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவ்வளவுதானா? நீ இங்க இருந்து போயிடு. அவங்களுக்காக நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு வார்ம்த், அந்த லவ் நான் ரிசீவிங் சைட்ல என்னைக்குமே இருந்ததில்ல சார். எனக்கு என்னுடைய முதல் காதல் அவன் கூட இருந்தால் தொல்லை. இந்த பையன் தான் முதல் காதல். நான் தரும்போது இப்ப அவர் இல்ல. முதல் காதல், முதல் ஸ்பைஸ், இதெல்லாம் ஈஸியா மறக்காது. இப்ப அந்த பையன் உங்களை பத்தி யோசிக்கிறப்ப என்ன யோசிச்சுட்டு இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? ஐயோ,
இவாளா கால் பண்றா. முதல் காதல வாழ்க்கை ஃபுல்லா மறக்கவும் முடியாது. அவன் உங்களை தீவிரமா காதலிச்சப்போ ஒரு யாமினி இருந்தால அந்த யாமினியின் ஞாபகங்கள் அவனுக்கு வர்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. என்னுடன் வா, உன்னை பெண்ணாக வளர்க்கிறேன், எனக்கு குழந்தை இல்லை. ஐயாப்பா, உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஏன் அப்படி சொல்லணும்னு தோணுச்சு? எங்களை பார்த்து அது சந்தோஷமாகி அது மனம் திருந்தி வாழும். தலைவா யூ ஆர் கிரேட். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்க யாருன்னே தெரியாது, என் கூட வந்துரு, நான் என் மகளா உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கு? ரொம்ப ஓவர்வெல்மிங்கா. புறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர. நாங்க காதல் திருமணம் செஞ்சவங்க தான். கூட நீ இருந்தீன்னா எங்களை பார்த்து உன் மனசு நிறைய மாறும். அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. டெய்லியும் காலைல மெசேஜ் வருது, அம்மே சடனாக ஸ்டாப் ஆனோன்னு என்ன அப்படின்றப்ப நான் வேணாம். எல்லாரையும் வாழ்க்கையில எதுக்கு சந்திக்கிறோம், பழகுறோம், விட்டு விலகுறோம்னு எதுவுமே தெரியல. சண்டையுமே எதுவுமே வரல எங்க 2 பேத்துக்கும் பெருசா. அப்புறம் எப்படி ஏன் வேணாம் முடிவாயிருச்சு? எப்படி கையில அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, அம்மா அப்பா இல்லை, அண்ணன் அண்ணி தான் இருக்காங்க. ஒருவேளை அதனாலயா இருக்கும். என்னடாச்சு? ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் போங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்லுன்னா, நான் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லு. இப்படிதான் பதிலே வந்துச்சு. உன் கூட லைஃப்ல அங்கே ட்ராவல் பண்ணணும் லவ் பண்ணேன், ஆனால் அது இப்போ நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்கிட்ட பேசாம இருந்து நான் ஒரு 2-3 தடவை வீட்டுக்கு போனதுனால ஒசூருக்கு வேற வேலையா அவங்க போயிட்டாங்க. உங்க என்னால ஏத்துக்கவே முடியல நீ எனக்கு இல்லைங்கிறது. அலைன்ஸ்மே ஒன்று வந்து எங்கள் அம்மா ஃபோட்டோ காமிச்சாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து சுத்தமாக தூங்கலை நான். உன்னை பார்க்கணும், கூட இருக்கணும் டெய்லி, அவ்வளோதான் என் மனசுல. என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து வந்துட்டோமா வரலையா, அடுத்து போகணுமா என்னன்னு தெரில சுத்தமாக. இப்ப என்ன வேணாம்னு சொல்றேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில நீ நினைச்சு ஏதாவது பண்ணி அவன் வந்துட மாட்டானான்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. வயசு முழுக்க அவன் கூட சேர்ந்து வாழ, அவ்வளோதான். அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன். என்ன நடந்தாலும் நான் இருக்கேன், நீ தோத்தாலும் நான் இருப்பேன், ஜெயிச்சா அடுத்த கட்டத்துக்கு தாண்டி வந்துருன்றேன் நான். அது புரியுது, ஆனால் ஏற்றுக்க முடியல. மெச்சூர்டான ஆளு தானே, தைரியமான ஆளு தானே, ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துரு. தயவு செஞ்சு எல்லாரும் பாக்குற மாதிரியே நீங்களும் என் காதல பாக்காதீங்க. தைரியமான பொண்ணு தானே, தைரியமான பொண்ணு தானே, தைரியமான பொண்ணு. அப்ப இந்த தைரியம் எங்க போச்சு? தைரியம் இருக்குதா சார், ஆனால் மனசு கேட்கல. வாழ்க்கை ஃபுல்லா நம்மளோட ஹார்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பா இருக்கும். நான் இருக்கேன், தைரியமா நீ வெளியில வந்துரு. வரதான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, வர்றதுக்கு என்ன ட்ரை பண்றீங்க? இதுல என் மனசுல நீ எப்பவுமே இருப்ப, அது யாராலையும் மாற்ற முடியாது. நல்லா இருக்கு. ஆப்ஷன் ஏ, அந்த பையனுக்காக காத்திருக்கிறேன். ஆப்ஷன் பி, கம்ப்ளீட்டா அதை கட் பண்ணிக்கிறேன், என்னுடைய புதிய வாழ்க்கைக்கு போறேன். நான் நினைச்சப்பலாம் என்னால் ஒன்றை பார்க்க முடியாதுல்ல. இன்னொரு 1 மந்த் வெயிட் பண்றேன். அடுத்த மாசம் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லிட்டா இதுல இருந்து வெளில வந்துருவேன் சார். எப்படி வந்துருவேன். நீங்க இதுல வெளியில வந்துருவீங்க, ஷோரா நீங்க பொண்ணு மாப்பிள்ள பாருங்க அப்படிங்கறத முழு மனசோட சொன்னீங்கன்னா உங்க அம்மா கையில போய் ஒரு முத்தம் கொடுத்துருவாங்க. உனக்கு அப்பாவா அம்மாவா எல்லா அம்மாவும் நான் இருப்பேன். இப்ப நான் முடிவு எடுக்கிற மாதிரி இல்லை. முடிவு எடுக்க மாதிரி இல்ல. நீரே என்னை மீண்டும்